ஜுலைபீப் என்பவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபி. இவருடைய அடையாளமா கிழிந்த ஆடைகள், கருப்பான தோற்றம், எல்லோராலும் அலட்சியப்படுத்தப்படுகிறவர், தனக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு கூட யாருமே இல்லைன்னு தனது வாழ்க்கை கழியுது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுலைபீப் மீது அதிகம் அன்புள்ளவராக இருந்தாங்க. அவர்களை காணும் போதெல்லாம் புன்னகை போர்த்தவர்களாக ஜுலைபீபோட உறவாடுவாங்க. எனக்கு யார் தான் பெண் தருவாங்க என்று தன்னை தாழ்வுபடுத்தியிருந்த ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்களாலே திருமணம் செய்து வைக்கப்படுது. திருமணமாகி முதல் நாள்ல ஒரு படை இஸ்லாத்தை அழிப்பதற்காக புறப்பட்டு வருது. உடனே சஹாபாக்கள் போருக்காக தயாராகும் போது ஜுலைபீபும் புறப்பட்டு போறாங்க. இறுதியா மரணமாகிய சஹாபாக்களுடைய உடலை எல்லோரும் அங்குமிங்குமா தேடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுலைபீபை தேடுறாங்க. அவர்களுடைய உடல் கண்டெடுக்கப்படுது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடலை கட்டி அணைத்து, நான் உன்னை சார்ந்தவன், நீ என்னை சார்ந்தவன் என்று தன்னோட இணைத்து அவர்களை சொல்றாங்க. இன்றைக்கு கூட எல்லோராலும் பேசப்படக்கூடிய ஒரு ஆட்சியின் தலைவராகிய கலீஃபா உமர் கூட அன்னைக்கு இந்த ஜுலைபீபுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்க கூடாதா என்று ஆசைப்படுறாங்க. இறுதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தனது கையால ஜுலைபீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்றாங்க. இன்னைக்கு பல கோடி ரூபாய்களோட ஆடம்பரமா தன்னையே மறந்து மமதை அடிக்கிற பல பேருக்கு மத்தியில சொத்து, செல்வம், குடும்பம் என்று ஒன்றுமே இல்லாம இருந்த அவர்களுக்கு தனக்காக ஒருத்தி என்று சொல்வதற்கு மனைவி கிடைத்த போதும் இதை தந்த அல்லாஹுக்கு நன்றியா ஒன்றையுமே பொருட்படுத்தாம தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்த ஜுலைபீபை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு சந்தோஷம் அடைந்து சொர்க்கத்தை கொடுத்திருப்பான் என்று நினைக்கும் போது உடம்பே பூரிச்சு போகுது.